வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம எஸ்டேட் தோட்டத்தில், மிளகாய் தோட்டத்தில் புல் வெட்டுற வேலை நடக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய புல் முளைச்சிருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புல்லெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணாங்க. நான் சொன்னல, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி புல் வெட்ட வேண்டியதாகிடும். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அப்பப்போ புல் முளைக்கும். இப்போ க்ளீன் பண்ணுறாங்கள, பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒரு 4 நாளில் திரும்ப புல் முளைக்கும். அதனால் எப்போவுமே இந்த சுத்தம் பண்ணுற வேலை நடந்துகிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக புல் வெட்டி முடிஞ்சிச்சிங்க. இப்போ மற்ற லேண்டுக்கு, மற்ற ஏரியாக்கெல்லாம் அப்படியே புல் வெட்டிட்டு போகிறாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடியெல்லாம். இது வந்து என்னன்னா ப்ரீ மெச்சூராக வர்ற பூ. இது வந்து செடிக்கு சரியில்லை. இந்த மாதிரி செடியெல்லாம் தேடி நம்ம இந்த மாதிரி பூவெல்லாம் தேடி அதை கழட்டி எடுத்துடணும். ஏன்னா அது வந்து செடிக்கு அந்த வளர்ச்சியை குறைச்சி விட்டுருவது. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டான்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த பூவை பறிக்கிறாரு. அந்த பூவை எடுத்துடுறாரு. எடுத்து எல்லாம் கழிச்சு விட்ருவோம். நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸு செடி நல்லா வளர்கிற வரைக்கும் இந்த பூவெல்லாம் கழிச்சிட்ருக்கணும். அது முக்கியமான வேலை ஒன்றும் செய்யறது. ஸ்டான்லி அந்த பூவை காட்டுங்க. இதுதான் இந்த பூ. இந்த பூ இதுதான். இந்த பூ இதில் இருந்தால் நமக்கு இப்போ பூத்து காய் வருவது. இது இப்போ செடியெல்லாம் நல்லா முளைச்சிக்கிட்டு வருது. அதுக்கு ஒழுங்கான மருந்தெல்லாம் கொடுத்து செஞ்சோம்னா நல்லா காய் எடுக்கலாம். இதில் அப்படியே நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் இருக்கிற புளிய மரம், அதை வந்து உலுக்கி புளி எடுக்க போகிறாங்க. நிறைய புளி இருக்குது. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த மரம், ஆனால் கண்டுக்கிறதே இல்லை அவ்வளோவா. இப்போ நிறைய புளி இருக்கிறதுனால உலுக்கி எடுப்போமேன்னு முடிவு பண்ணி இதை செய்கிறாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான புளி நிறைய இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட், அந்த மாதிரி மூடி போட்ட பக்கெட்டில் என்ன பண்ணணும், நல்லா புளியை போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இவ்வளோ புளி வந்துச்சுன்னா, ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்குது இந்த மரம். இந்த உரத்துக்கு இப்படி அதிகமாக புளி வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு புளிய மரம் முழுசாக வளரணுன்னா 7 வருஷம் ஆகும். காய் காய்ச்சி புளி வரணுன்னா அந்த அளவுக்கு இந்த மரம் வளர்ந்துருக்குது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, புளிய மரத்துக்கு வெயில் நல்லா வேணும். ஆனால் இங்கே அவ்வளோ வெயில் அடிக்காது. இருந்தாலும் இந்த வாட்டி இவ்வளோ புளி வந்தது பெரிய விஷயம்தான். மண்ணில் ஒரு கருப்பு ஷீட்டை போட்டுட்டு தான் உலுக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் அங்கங்கே சதுரி கிடக்குது. இதில் மண் பட்டால் ஒன்றும் ஆகாது. உரித்ததுக்கப்புறம் தான் மண் படாமல் பார்த்துக்கணும். பச்சையை பிரித்தா அப்படி தான் இருக்கும். இந்த புளி பழுக்கலை. இது குளுக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து விழுது. பச்சையை சேர்ந்து விழுந்துச்சு. பச்சை புளி இப்படி தான் இருக்கும் உரிக்கிறதுக்கு. இதை பாருங்கள், காய்க்கும் புளியம் பழத்துக்கும் வித்தியாசம். இது முதல்ல இருக்கிறது காய், கீழே இருக்கிறது 3 பழம். இது பழத்தை வந்து இப்போ உடனே அந்த இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து அரைப்பழம். பாரு, இப்போ உரிக்கிறது வந்து இந்த அரைப்பழம். புளி ஸ்ட்ராங்காக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி. இது வந்து சண்டை கோழி முட்டை அடை வச்சு உக்காந்துருக்குது. உள்ளே கரு இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஒரு லைட்டுக்கு மேலே முட்டையை வச்சு அதை பார்த்தாங்கன்னா அப்படியே உள்ளுக்கு வந்து கருப்பு கலரில் திக்காக தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கரு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது கூமுட்டை தான், தூக்கி போட்டுடணும், வேஸ்ட்டு. அது சும்மா கூட சில நேரத்தில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். அதனால் கரு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க பாருங்கள்.
உள்ளுக்கு தெரியுது பாருங்கள், இந்த பாதி கருப்பு கலரில் தெரியுதா? இங்கே பாருங்கள், லைட் இருக்கிற இடமும் அந்த சைடு கருப்பா, அதுதான் கரு. சில நேரத்தில் நரம்பு ஓடுறதுலாம் தெரியும். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.